ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ்க்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு டிசம்பர்லேயே இன்டர்வியூ நடந்து முடிஞ்சு ரிசல்ட்டுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக ஆடியோ அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ரீசெண்டாக நிறைய ஆடியோஸ்லாம் கலெக்ட் பண்ணி போட்டோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் அனுப்புகிற மனு, மெயில், அப்டேட்டுன்னு எல்லாமே சொல்லிட்டு நம்ம சேனலில் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி இனோவேஷன் சேனல். நீங்கள் பேசின ஆடியோஸ், மெயில்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா நம்ம சேனலோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, innovativekarthi811@gmail.com. அதுக்கு நீங்கள் தாராளமாக சென்ட் பண்ணலாம். ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா மார்ச் மாதமும் சரி, இப்போ ஏப்ரல் மாதமும் சரி, லாஸ்ட்டாக நம்ம சேனலில் வீடியோ போட்டு இப்போ ஒரு வாரம் ஆச்சு. ஸோ அமைச்சர் இந்த மாதிரி விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான், காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு வீடியோ தான் நான் போட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு திருநெல்வேலியிலேருந்து, பாளையங்கோட்டையிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் டிஆர்பிக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ அந்த ஆடியோ சென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதை சேனலில் போடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ திருநெல்வேலிக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க எப்போ ரிசல்ட் வரும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு அப்டேட்ஸ் கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடியோஸில் என்னென்ன சொல்கிறாங்க, விரைவில்னா என்ன, ஏன் டிலே ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆடியோஸே இப்போ இந்த ஒரு வாரமாக கிடைக்கல, இப்போ தான் மறுபடியும் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ரெகுலராக நமக்கு அப்டேட்ஸ் தான் கிடைக்குது. ரிசல்ட்டை பற்றின ஒரு இன்றைக்கி வரும் அப்படிங்கிற மாதிரி, இந்த டேட் வரும், இந்த மந்த் வரும்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். ரிசல்ட்டை நோக்கி நம்ம போகணுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு அப்டேட்ஸை நோக்கி போகணும். ஸோ அதான் நான் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டுருக்கேன். ஸோ அந்த ஆடியோவில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பொறுமையாக கேட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். அந்த ஆடியோ என்ன அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன். அந்த ஆடியோ கேட்டு வந்துடுங்க. மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார். இங்கே பாளையங்கோட்டிலேருந்து பேசுகிறேங்க மேடம். சொல்லுங்கள் மேடம். இந்த ரேஷன் கார்டு ரிசல்ட் எப்போங்க மேடம் வரும்? எனி அப்டேட் மேடம்? டேட் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. இன்ன வரைக்கும் எந்த அப்டேட்டும் சொல்லலை. இந்த மந்த் எண்டில் வேணால் ஒரு டைம் கால் பண்ணி வேணால் கேட்டு பார்த்துக்கோங்க. இந்த மந்த் எண்டுங்களா மேம்? தான் இருக்குது. ஆமாம், இன்னும் ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்களா? வந்துடும். ஆமாம், ஆனால் என்ன டேட்டுன்றது மந்த்ன்றது தான் கன்ஃபார்மாக தெரில. டேட்டு மந்த் மட்டும் கன்ஃபார்மாக தெரியலங்களா மேம்? ஆமாம். அட்லீஸ்ட் அடுத்தது இப்போ ஏப்ரல் மேல கூட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது மேம்? நாங்கள் ஏப்ரல்லே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மேக்ஸிமம் போட்டாலும் போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிறாங்க. ஓகே மேடம். அதனால தான் நான் எண்டில் கால் பண்ணி கேட்டுக்க சொல்கிறேன். ஓகே, இந்த ஏப்ரல் இன்னும் 5 days தான் இருக்கு. 5 days 6 days மோர் இருக்கு. 10 days இருக்குல்ல சார்? சரி, தானே ஆகுது. ஓகே, மேக்ஸிமம் இந்த ஏப்ரல்லே வந்துருங்களா மேம்? எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிங்களா? கன்ஃபார்மா டேட் தெரியல. எங்களுக்கும் ஆஃபீஸ்க்குள்ள டேட் எதுவும் சொல்லல. மேம், ப்ராசஸ் மீன்ஸ் இந்த ரிசல்ட் எல்லாம் இப்போ எல்லாம் செலெக்ஷன்லாம் முடிஞ்சிருக்கு. ரிசல்ட் விடுறதுக்காண்டி மட்டும் இப்போ இவ்வளோ டிலேங்களா? இல்லை நாங்களுமே உங்களை மாதிரி தான், நானும் உள்ள வேலை தான் பார்க்குறேன். ஓகே ஓகே. எங்களுக்கு அவங்க உள்ள என்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறத சொல்ல மாட்டாங்க. ஓகே ஓகே மேம். போயிட்டு இருக்கு அப்படின்னு மட்டும் நீங்கள் கால் பண்ணால் சொல்லுங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஓ, அதனால எங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சரி, ஓகே மேடம். அவங்க ஹையர் அஃபிஷியல்ஸ் தான் அதெல்லாம் பார்ப்பாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி வரும் வரல அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் நாங்கள் உங்களுக்கு அதை மட்டும் அப்டேட் பண்ணுறோம். சரி, ஓகே மேம். இப்போ ஏப்ரல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ போன மந்த் எண்டில் வேணால் ஒரு டைம் கால் பண்ணி அதான் கேட்டுக்கோங்க. போன இயரில் 8 months 9 months ஆச்சு வரத்துக்கு. ஆனால் இந்த இயர் அவ்வளோ ஆகாதுன்னு நான் நினைக்கிறோம். ஓகே ஓகே மேம், தேங்க்ஸ் மேம். இது வரைக்கும் இந்த மேக்ஸிமம் வந்துடும். இந்த மந்த்துக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லை மே? ஓகே, மே ஆமாம், மேக்ஸிமம் மேக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, ஓகே மேடம், தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஸோ ஓரளவுக்கு இது நமக்கு தெளிவான ஆடியோன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு இது வரைக்குமே நம்ம ஃபோன் பண்ணோம்னா அது நம்ம தப்பு கிடையாது. ஆடியோ நம்ம ஃபோன் பண்ணுறோம் டிஆர்பி இல்லைனா, நம்ம சேனலில் நிறைய ஆடியோ போட்டிருக்கோம். ஒவ்வொரு மாவட்டமாக நாமக்கல், திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, திருவள்ளூர், திருச்சி, இந்த மாதிரிலாம் போட்டிருக்கோம், திருநெல்வேலி எல்லாமே. ஸோ பார்க்கலன்னா பாருங்கள். அவங்க எல்லாமே ஃபோன் பண்ணி கேட்டால் ரிசல்ட் எப்போ வரும்னு கேட்டால், வரும் சார், ப்ராசஸில் இருக்குது, விரைவில் அப்படின்னா வரும், இந்த மாதம் வரும், மாத கடைசியில் வரும், மாத ஸ்டார்டிங்கில் வரும், இப்படி சொல்லிட்டு வச்சுருவாங்க. ஸோ இந்த மேடம் கொஞ்சம் தெளிவாகவே திருநெல்வேலியில் ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ திருநெல்வேலியிலேருந்து நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அதுக்காகவும் தான், ஏன்னா நம்ம ஊரில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ அவங்க சொன்னது திருநெல்வேலிக்கு மட்டும் இல்லை, காமனாக தான். அதாவது நாங்கள் டிஆர்பி, அவங்க டிஆர்பியில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கு மேலிடத்துலேருந்து ப்ராசஸில் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். ஒரு டேட்டோ மந்த்தோ அவங்களுக்குமே சொல்ல மாட்டாங்க, தெரியாது. இது உண்மை தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ரிசல்ட்டை பப்ளிஷ் வந்துச்சுன்னா பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ மற்றபடி மேலிடத்துலேருந்து அவங்களுக்கு ப்ராசஸிங்கில் இருக்குது அப்படிங்கிற தகவல் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு. இது உண்மையான தகவல் தான். ஸோ ரிசல்ட்டை நம்ம அரசாங்கம் வெளியிட்டால் மட்டும்தான் இவங்க பப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ பார்க்கலாம் கூட்டுறவுத்துறையில் இந்த மாதிரி நடக்குது எப்படி என்னங்கிறதெல்லாம். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் நான் ரெகுலராக கொடுக்குறேன். ஸோ அவங்க சொன்ன விஷயம் இது தான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மந்த்லேயே, அதாவது ஏப்ரல்லே எதிர்பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ கவலைப்படாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதை தான் நானும் சொல்கிறேன். ஸோ ரிசல்ட் ஒரு டிஸ்ட்ரிக் வந்தால் எல்லா டிஸ்ட்ரிக்கும் வந்துடும். ஸோ மே வரைக்கும் போகாது, போன வருஷம் மாதிரி 8 மாதம் அந்த மாதிரிலாம் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரிசல்ட் எவ்வளோ சீக்கிரம் வருது அப்படிங்கிறது. ப்ராசஸிங்கில் இருக்குது, விரைவில். இது மட்டும்தான் நமக்கு அப்டேட்ஸாக கிடைச்சிக்கிட்டு இருக்குது.
ஸோ அடுத்தடுத்த ஆடியோஸோ மெயில்ஸோ கிடைச்சதுன்னா நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி இனோவேஷன் சேனல். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட்டோட நம்ம சேனலில் வந்து நான் வந்து வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.